So guys, welcome back to our Biker Boy channel. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ மட்டும் இல்ல, இதுல இருந்து வின்டர் பிளேலிஸ்ட் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லிருப்பேன். அந்த மாதிரி வின்டர் பிளேலிஸ்ட்னு ஒரு பிளேலிஸ்டே ஆரம்பிக்க போறோம். வின்டர் சீசன் ரைட் பிளேலிஸ்ட் லைக் தட் அந்த மாதிரி ஆரம்பிக்க போறோம். ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூர், ஊட்டி, மூணார், வால்பாறை வழியாக மூணார், அது புது டிஃப்ரெண்ட்டான வழி அந்த ரூட்டில் போய் மேகமலை, கொழுக்குமலை அப்படின்ட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறோம். மூணார்லேயும் சரி, கோயம்புத்தூர்லேயும் சரி. கோயம்புத்தூரில் நம்ம வீடு, மூணாரில் ஃப்ரெண்டு வீடு இருக்குது. ஸோ அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்மளாக சமைச்சு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் அங்கே வீடே அங்கே இருக்குன்னும் போது அங்கே எந்த அளவுக்கு அவனுக்கு எல்லா பிளேஸும் உங்களுக்கு தெரியும்னு பாருங்கள். ஸோ அதனால் ஒவ்வொரு பிளேஸாக பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ட்ரெக்கிங் பண்ணுறது எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ இந்த வின்டர் சீசன் பிளேலிஸ்ட், அதாவது வின்டர் சீசன் ரைடு அப்படின்னு கிளம்புறோம்ல, இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே இதான் வரும். ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஒன் பை ஒன்னாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் ஆர் ஊட்டியே நான் கவர் பண்ணிடுவேன் இந்த வீடியோ முடியறதுக்குள்ள. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பயங்கரமாக இருக்க போது. புதுசாக நம்ம கொடைக்கானல் போனதே புது ரூட்டில் போய் பயங்கர அட்வென்ச்சர்ஸ்லாம் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி இந்த ரைட்லேயே நிறையா புதுசாக நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இருக்கும். நானும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற ரைடிங்லாம், அதனால் என் கூட சேர்ந்து நீங்களும் ஸ்டார்ட் பண்ண நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, அப்படியே நான் வண்டி எடுத்துகிட்டு போய் பெட்ரோல் போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், அப்படியே நான் கட் பண்ண இடத்துலேருந்து பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோக்கு பெட்ரோல் பிடிக்குது அப்படின்றத பார்த்து நம்ம இந்த ட்ரிப்லேயும் மைலேஜ் நான் கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன் எவ்வளோ கிடைக்குது, நாங்கள் எவ்வளோ ஓட்டுறோம் அப்படின்றத. டேங்க்கு ட்ரை 3 வாட்டி செல்ஃபாக, இதுதான் நம்மளோட கேடிஎம்மில் ஆர்சியில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆனாலும் மறுபடியும் கில் சுவிட்ச் போட்டு அடிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் பங்க் வரைக்கும் இழுத்துட்டு வந்துடும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலே இழுத்துட்டு வந்துருச்சு. பெட்ரோல் காலியாகி ட்ரைலையே இழுத்துட்டு வந்துருச்சு. போதும் கொஞ்சம் போட்டால் போதும். ஸோ அந்த மாதிரி வந்தாச்சு. ட்ரையில் தான் வந்தோம். எவ்வளோ பிடிச்சிருக்குன்னா 943 ரூபா பிடிச்சிருக்காய். கிட்டத்தட்ட 946 ரூபாய்க்கு ஃபுல்லாச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஏர் அடிக்கிறதுக்கு நின்றுட்டுருக்கோம். எப்பயும் எல்லா ப்ளாக்லேயும் சொல்கிறது இதுதான், ஏர் அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வண்டி எடுங்க எங்கே போனாலுமே. ஏன்னா ஏர் ஃபில் பண்ணாமல் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டருக்கு 5-6% குறையுது. ஸோ அதை நான் பார்த்துட்டு, அதனால் ஏர் ஃபில் பண்ணிட்டு எடுங்க. ஸோ அதனால தான் நாங்களும் ஏர் ஃபில் பண்ணலாம் வந்திருக்கோம். ஃபில் பண்ணிட்டு போக கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோம் எல்லாமே. இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறது ப்ளாக் கம்மியாக தான் வரும். அதுலேருந்து ஊட்டி தான் நம்ம அதிகமாக ஃபில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான். இல்லை கோயம்புத்தூர் போகிறத தனியாக எடுக்கிற மாதிரி இருந்தால் நான் அப்படி இதையும் பெரிய ப்ளாகாகவே கொடுத்துறேன். அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், அப்படியே அந்த பங்க்லேருந்து மோட்டோ வ்ளாகிங் செட்டப்பில் உங்களுக்கு நான் இப்போது வ்ளாக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எதில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம், என்னடா இவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது, நீ வாங்கின 1000 ரூபா கேமராவா அப்படின்னா, அந்த 1000 ரூபாவா என்ன விஷயம் எங்களுக்கு தெரியலே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நீங்கள் எல்லாருமே அந்த வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. 1000 ரூபாய்க்கு கேமரா, ஆக்ஷன் கேமரான்னு சொல்லிட்டு 4Kன்னு சொல்லி எல்லாம் சொல்லி விற்கிறாங்கல்ல, அதை வாங்கி இது பண்ணோம். ஸோ இந்த கேமரா இது Insta360 யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோடது. அதாவது அண்ணன் ஒருத்தவங்களோட ஃப்ரெண்டோடது. அண்ணன்கிட்டேருந்து நம்ம மறுபடியும் கடன் வாங்கி தான் என்ன பண்ணுறாங்க. பெட்ரோல் டேங்கர் ஓப்பனாக இருக்குது பேசுகிறதுல அந்த வண்டியில் ஷிஃப்ட்டில். ஓகே, பசங்க ஹெல்ப் பண்ணியாச்சு. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பெட்ரோல் போட்டால் டீசல் போட்டாலும் தயவு செஞ்சு இந்த டேங்க்கெல்லாம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாண்ட் எடுக்கலைன்னா, ஸ்டார்ட் ஆகாத வண்டியிலலாம் எல்லோரும் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு ரைட் பண்ணுங்கள். இந்த ஆங்கிள் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. இப்போ தான் ஃபஸ்ட்டு செட் பண்ணியிருக்கேன். இதுக்கேற்ற மாதிரி அடுத்த வ்ளாகில் நான் கரெக்டாக ஆங்கிள் மாற்றி செட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஏன்னா இதெல்லாம் எடிட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும் என்ன ஏதுன்ட்டு. பட் ஆனால் ஓரளவுக்கு ரோடு தெரிகிற மாதிரி தான் வச்சோம் ஆங்கிள். மொபைலில் செக் பண்ணி Insta360 ஆப் இருக்குது. ஸோ இதை பற்றி தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்க. நம்ம வேறு என்ன பேசுகிறது மோட்டோ வ்ளாகில் இதையே பேசுவோமே. அதாவது Insta360 ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் ஏற்றிட்டோம்னா நம்ம கேமரா எப்படி வேணும் என்ன ஏதுன்னு எல்லாம் இது பண்ணிக்கலாம். நான் இப்போ 360 வியூவில் எடுக்கலை, 360 வியூ ஹில் போகிறப்ப எடுக்கலாம் அப்படின்ற பிளானு. கோல்டு கைஸ் வேறு. இப்போ நான் நார்மல் கோப்ரோ வியூவில் தான் அதுக்கான லென்ஸ் தான் போட்டு எடுத்துகிட்ருக்கேன் வீடியோ. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கிளாரிட்டி கண்டிப்பாக பிரித்து எடுக்கும். நம்மளோட 1000 ரூபா கேமரா மாதிரி இருக்காது. சீக்கிரமே நம்மளும் Insta360 ஒரு கோப்ரோவோ வாங்கிடலாம். ஸோ அந்த பக்கம்லாம் மழை இருக்குது கைஸ், அதான் அப்படியே காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷிஃப்ட்டுக்காரர் கிளம்பிட்டார். அதாவது நம்மளும் சீக்கிரமாக வாங்கிடலாம். ஸோ ஏதாச்சும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலிமா அடுத்து ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு இல்லை, பண்ணுவோம். நான் ப்ராப்பராக பண்ணாலும் சப்போர்ட் கிடைக்கும். பட் ப்ராப்பராக பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு கிடையாது. வீட்டில் எல்லாம் தரமாட்டாங்க. நம்மளே சேர்த்து வச்சு அவர் வேலைக்கு கொஞ்சமாக பார்ட் டைம் போய் தான் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே. ஸோ அப்படி தான் பண்ணணும். அதுக்கு இப்போ Insta360 ஒரு 25, 30, 40,000 கொடுத்து வாங்குற அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் ஒரு பிரச்சனை இல்லை கைஸ்.
நல்லாயிருக்கும் வியூ அப்படின்னு நம்புகிறேன். கிளாரிட்டி சூப்பராக இருக்கும்னு நம்புகிறேன். எப்படி இருக்குது என்ன ஏதுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரைடுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதை நான் சொல்லி காட்டணும்னு சொல்ல, சப்போர்ட் பண்ணுங்களேன். பார்க்குற நீங்களாச்சும் அட்லீஸ்ட் ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ணிவிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் நான் போட்ட இந்த எஃபர்ட்டு கேமரா கடன் வாங்கினதுக்காச்சும் ஒரு 5 பேர் நல்ல வியூவோட பார்த்த மாதிரி இருக்கும் கைஸ். அவ்வளோதான், அதுக்காக தான் சொல்கிறேன். சாரி. அதாவது இப்போ வந்து என்ஃபீல்டு முன்னாடி போகுது, நம்ம செகண்ட் போயிட்டுருக்கோம். தேர்டு வந்து ADV 390, ஃபோர்த்து வந்து டியூக் 200 BS3 வந்துட்டுருக்கு. ஸோ 4 பைக்கில் போயிட்டுருக்கோம். எப்பயுமே நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா வந்து ரைட் சைடில் போகாதீங்க. அது ஃபாஸ்ட் லேண்ட் விட்டுருங்க. லெஃப்ட்லேயும் லெஃப்ட் ஓரமாக போகாதீங்க. மண் இருக்கும், அது இருக்கும், நாய் வரும். இதெல்லாம் இந்த கரெக்டாக அந்த ஒயிட் கோடுக்கு இதுவாக ஓட்டுங்க. நான் அப்படி தான் ஓட்டுறேன். பட் வேறு ஏதாவது ஒரு போஸ்டரில் கரெக்டாக ரோட்டில் ஓட்டினா இன்னும் பெட்டராக இருக்கும்னா அதையும் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை எடுத்துப்பேன் கண்டிப்பாக. எனக்கு வந்து இப்படி போனால் கரெக்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங், அதனால தான் நான் வந்து இதை சொல்கிறேன். ஸோ கரெக்டாக 1 by 1 தான் போயிட்டுருக்கோம். நாங்களும் இன்னும் பர்ஃபெக்டாலாம் 1 by 1 கரெக்டாக ரைட் பண்ணுற அளவுக்குலாம் ப்ராப்பரான ரைடர்ஸ் கிடையாது. அப்படி இப்படின்னு கற்றுக்கிட்டு தான் இருக்கோங்க. நான் சொன்னேன்ல, இந்த கார் இப்போ போதில்லை, இந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட் லேன் அவங்க போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரைட் சைட் போனோன்னா அவங்க ஆரன் பண்ணி அப்புறம் நம்ம லேண்ட் மாதிரி இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். கேப்லாம் எடுக்காதீங்க ஹைவேஸில். ஏன்னா ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் கேப்ஸ்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். அதனால தான் கைஸ். சரி, ஓகே கைஸ், நான் அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறமேட்டு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஏதாச்சும் நிறுத்தணும்னா என்னென்னு பார்த்துட்டு மோட்டோ ப்ளாக்லேயே மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம கிட்டத்தட்ட ரைட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 160-170 கிலோமீட்டர் வந்துட்டோம். உளுந்தூர்பேட்டை தாண்டி சேலம் போகிறதுக்கு ரைட்டு உள்ளே கட் ஆகும். ஸோ அந்த ரைட்டு கட் ஆகி இந்த கடையில் தான் வந்து டீ குடித்தோம். டீ பிஸ்கெட்லாம் சாப்பிட்டு ஸோ அப்படியே கிளம்பியாச்சு. ரெஸ்ட் ரூமும் போனோம், உச்சாலாம் போயிட்டோம். இங்கே ரெஸ்ட் ரூம் போயிட்டு மூஞ்சிலாம் கழிட்டு இதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ அதனால் அப்படியே கேமரா ஆன் பண்ணி வ்ளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு 150-200 அப்படி சேலம் தாண்டி தான் நிறுத்துகிற மாதிரி, சேலம் போயிட்டு நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி. அது வரைக்கும் நான் ஸ்டாப்பாக தான் போக போகிறோம். சேலம் இங்கேருந்து எப்படியும் 150 இருக்கும், அங்கேருந்து கோயம்புத்தூர் 150. ஸோ இந்த வ்ளாகில் கோயம்புத்தூர் போகிறது தான் நீங்கள் பார்ப்பீங்க முழுசாக. நான் எப்படியும் புதன்கிழமைலாம் வந்து இந்த வ்ளாக் வந்துடும் கைஸ். எனக்கு தெரிஞ்சு நான் ட்ரிப்பில் இருக்கும்போதே இந்த வ்ளாக் எப்படியா போட்டுருவேன். ஊட்டி போகிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து சேலம் வந்துட்டு எப்படியும் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து ஒரு 5 மணி நேரம் 5-6 மணி நேரம் ஆகிடும். 150 கிலோமீட்டருக்கு 3 மணி நேரம் வச்சுக்கலாம். ஸோ அப்படி இப்படின்னு ஒரு 6 மணி நேரம். மணி ஆல்ரெடி 8 மணி இல்லாமல் போக மாட்டோம். 8 மணிக்கெலாம் போய் ரீச் ஆகிடலாம் அப்படின்றது தான் என்னோட கணிப்பு. ஸோ பார்த்துக்கலாம் கைஸ். ஓகே, நான் அப்படியே கட் பண்ணிட்டு கிளம்புறேன். சரி கைஸ், அப்படியே அடுத்த பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. கிட்டத்தட்ட நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணி 250 கிலோமீட்டர் பக்கம் ஓடிட்டு வந்துட்டோம். இங்கேருந்து சேலத்துக்கு இன்னும் ஒரு 50-60-70 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. 270 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டிட்டோம். ஸோ இப்போ எவ்வளோ டேங்க் பிடிக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி கேல்குலேட் பண்ணி நான் சொல்லிடுறேன். நான் அடுத்து மோட்டோ வ்ளாக் செட்டப் வரும்போது சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ஜாயின் பண்ணி அப்படியே போட போகிறோம். ஃபஸ்ட்டு என்ஃபீல்டு போட்டாச்சு, அடுத்து இப்போ நமக்கு போட்டிருக்காரு அந்த அண்ணன். பின்னாடி ADVக்கும் டியூக்குக்கும் ஒரே பில்லாக வாங்க போகிறோம். ஸோ அதனால் வந்து எனக்கு கரெக்டாக பார்த்து கேல்குலேட் பண்ணிட்டு நான் வந்து அந்த வீடியோ பார்த்து என்ன ஏதுன்னு கரெக்டாக உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி சொல்லிடுறேன் கைஸ். அவ்வளோதான். போதும், அவ்வளோதான். நம்ம அப்படியே முன்னாடி தள்ளிட்டு போய் நிறுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பி நான் மோட்டோ வ்ளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். சரி கைஸ், கிட்டத்தட்ட பைக்கை பெட்ரோல் போட்டதுலேருந்து எடுத்து ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் வந்தாச்சு. அழகாக சன்செட் ஆகிட்டுருக்கு. டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4:40 அந்த மாதிரி இருங்க. கரெக்டாக 4:40 ஆகுது. 4:45 கிட்ட ஆகிடுச்சு. இந்த டைமுக்கே வந்து சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. குளிர்காலன்றனால இவ்வளோ சீக்கிரம் ஆகுதா என்னன்னு தெரியல. 5:30 மணி 5:15 அப்படிலாம் ஆகும் மே மந்த் டைமில். ஸோ இன்றைக்கி வந்து 4:45 வந்து சன்செட் ஆக ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் இன்னும் எப்படியும் சேலம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே போயிடுவோம். ஒரு 5:15 போய் ரீச் ஆகிடுவோம். அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் ஆனதுக்கப்புறம் தான் வண்டி எடுக்கிற மாதிரி பிளான். ஸோ நம்ம வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்ட்டுருப்பேன். எவ்வளோ மைலேஜ் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 மைலேஜ் கரெக்டாக கொடுத்துருச்சு. 32.9 அந்த மாதிரி சம்திங் 33 மைலேஜ் கொடுத்துருக்கு. ஸோ 90-95 க்ரூஸ் பண்ணதுக்கு நம்ம ஃப்ரெண்டு ADV 390 வச்சுருந்தால அவன் வந்து 80 அந்த ரேஞ்ச் தான் க்ரூஸ் பண்ணுவேன், மைலேஜ் செக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் அந்த வண்டி இப்போ தான் நாங்கள் ஹைவேக்கு எடுத்துகிட்டு வரோம். இவ்வளோ பெரிய ட்ரிப்புக்கு ஏலகிரிலாம் வந்து எடுத்துகிட்டு போனோம். பட் ஆனால் அப்போ மைலெல்லாம் செக் பண்ணல. அவனும் ஒரு 80-85 அப்படியே கொஞ்சம் விட்டு கரெக்டாக வந்தான். அந்த 90 ரேஞ்சில் க்ரூஸ் பண்ணான். 90 ரேஞ்சில் க்ரூஸ் பண்ணதுக்கே அந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 390cc 39.1 மைலேஜ் கொடுத்துருக்கு. நம்பவே முடியல. நான் பல யூடியூப் பார்த்தேன்.
ஸோ பட் ஆனால் அப்போல்லாம் வந்து இவ்வளோ மைலேஜ் தராது ஆனால் கண்டிப்பாக அந்த வண்டி கொடுக்கும். அதாவது 390cc KTMோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 100க்குள்ளே ஒரு 90 அந்த மாதிரி ரேஞ்சில் ஓட்டினீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்குள்ளே அப்படியே நம்ம டோல் ஒன்று வந்தாச்சு. இது எத்தனாவது டோல் நம்ம என்னோடய டேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா டோல் தாண்டி வந்துட்டோம். தெரிஞ்சு 5ஓ 6ஓன்னு நினைக்கிறேன். சேலத்துக்கு முன்னாடி இருக்க டோல் பிளாஸா இது. இங்கேருந்து சேலம் கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான். அதுக்கப்புறமேட்டு நம்ம பிரேக் எடுத்துடலாம். நம்ம 390 இன்ஜின் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, அதாவது 100க்கு மேலே போனால் அந்த வண்டி மைலேஜ் தராது. பட் ஆனால் வந்து 100க்குள்ளே போனீங்கன்னா பயங்கரமான மைலேஜ் தருது. ஸோ அதனால் 390cc எல்லாருமே வாங்கலாம். ஒரு 200 வாங்கி 100ன்னு முறுக்குனிங்கன்னா மைலேஜ் எப்படி ட்ராப் ஆகுமோ அந்த மாதிரி தான் 390. ஒரு 80-90ல் டீசெண்டாக க்ரூஸ் பண்ணுறீங்க, ஊருக்கெல்லாம் போயிட்டு வரீங்கன்ற பட்சத்தில் 30-35லாம் எதிர்பார்க்கலாம். ஸோ கைஸ் நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறமா கன்டினியூ பண்ணுறேன். கைஸ் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 6 ஆச்சு. எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சேலம் வந்து ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட சேலம் நாங்கள் வந்து 40 நிமிஷம் அரை மணி நேரம் பக்கம் ஆச்சு. 5:30 மணி அந்த மாதிரிலாம் வந்துட்டோம். வந்து அங்கே ஒரு தட்டுவடை செட்டு கடை பார்த்தோம். ஸோ சேலத்தில் அது ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுலேயே நிறையா வெரைட்டி வச்சுருக்காங்க. உடைச்ச தட்டுவடை, அப்புறம் அதுலேயும் என்னென்னவோ வச்சுருக்காங்க நிறையா. ஸோ அது எல்லாமே ட்ரை பண்ணோம். சுண்டல் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதுவும் இங்கே பேல்புரி கொடுக்குறாங்களே, அதுலேயே வந்துட்டு சுண்டல் போட்டு சேம் மசாலாவில் அந்த தட்டு வடையும் உடச்சி போட்டு கொடுத்தாங்க. உடச்ச தட்டு வடை அப்படி இப்படின்ட்டு. ஆமாம், அந்த தட்டு வடையில் கேரட்டு பீட்ரூட் எல்லாம் சேர்த்து லெமன்லாம் இருக்கும் சாப்பிட்ற மாதிரி. சூப்பராக இருந்துச்சு. நான் அங்கேயே காமிச்சிருக்கோம். லெமனை சாப்பிட முடியாது, லெமனை புளிஞ்சு விட்டுருப்பாங்க. ஸோ அதை வந்து சாப்பிட்ற மாதிரி. அங்கே இடம் வந்து கரெக்டாக இல்லைன்றதுனால காமிக்க முடியல. பட் ஆனால் சேலம் வந்து அங்கேருந்து வந்து நீங்கள் கோயம்புத்தூர் வழியாக போகிறப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்க அந்த கடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து டீ வந்துருச்சு. டீ குடிச்சிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் போக போகிறோம். இன்னும் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்தில் போயிடுவோம். எனக்கு தெரிஞ்சு 9 மணி ஆகிடும். 8 மணி இல்லை, 8-9 மணி ஆகிடும். டீ வந்துச்சு. ஸோ கேமரா ஆங்கிள் வரை இப்படி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. இங்கே டைம் ஆகிடுச்சு. நாங்கள் இந்நேரம் கோயம்புத்தூரில் இருந்துருக்கணும். இல்லை, ஸோ நைட்டு போயிட்டு அங்கேயும் ரேஸ் கோர்ஸ்லாம் போகலான்னு பிளான். அதுவும் இந்த ப்ளாகில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நான் வண்டியை எடுத்துகிட்டு போகும்போது கிட்ட போயிட்டு அந்த மாதிரி டைமில் வ்ளாக் பண்ணுறேன். ஒரு இடத்துல 6 ஹைவே வரும், கடைசி 50 கிலோமீட்டர்ஸ் ஈரோடெலாம் தாண்டி. அந்த டைமில் நான் வந்துட்டு மோட்டோ வ்ளாக் பண்ணுறேன் கைஸ். ஓகே, பாய் கைஸ். சேலத்துலேருந்து கிட்டத்தட்ட கிளம்பி 70 கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டோம். இன்னும் ஒரு 60-70 கிலோமீட்டர் தான் இருக்கும். மணி வந்து 8 ஆச்சு. இதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி ஸ்ட்ரைட்டாக கோயம்புத்தூர் போக வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு 9-9:15 அந்த மாதிரி டைமுக்கு போய் வீட்டிலே ரீச் ஆகிடுவோன்னு நினைக்கிறேன். 9 மணிக்கு போயிடுவோன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எதுவும் பிரேக்லாம் இருக்காது, ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி தான். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் 6 வே ரோடு நான் சொன்னால அது வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். ஏன்னா கொஞ்சம் ரோடு காலியாக இருக்கும். நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. ஸோ நைட் டைமுன்றனால 70 அந்த மாதிரி தான் வரும். நீங்களும் நைட்டில் ரைட் பண்ணால் லைட்ஸ் எல்லாம் இருந்தால் 80-90 போங்க. 100க்கு மேலெலாம் நைட் டைமில் வேண்டாம் அப்படின்றது தான் சஜஸ்டபிள். ஸோ நாங்கள் இன்னும் ஒரு 1 ஹவரில் போய் ரீச் ஆகிடுவோம். இதுக்கப்புறம் நான் அந்த 3 வே ரோடு ஏதாச்சும் ஒரு இடத்துல மோட்டோ வ்ளாக் மட்டும் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி கோயம்புத்தூர் வ்ளாகை என் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஐயங்கார் கிட்ட தான். ஐயங்கார் டீ, ஃபில்டர் காஃபி, பாதாம் மில்க் எல்லாமே இருக்குது. நாங்கள் இதில் என்ன குடித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் தான் எதாவது குடிக்கலாமா இல்லை வெளில அவரும் உள்ளே வருவானுங்களா மாட்டானுங்களா, சும்மா அப்படியே நின்றுட்டு போயிடுவானுங்களா அப்படின்னு பார்க்குறாரு. நம்ம வண்டி எல்லாம் நிற்கிது. உள்ளே போவோமா இல்லை அப்படியே அவருக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பி போவோமான்னு தெரில. ஸோ பார்க்கலாம் கைஸ். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இவ்வளோ தூரம் கண்டினியூவாக வ்ளாகை பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறமும் தொடர்ந்து பாருங்கள். ஸோ கைஸ், நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி கடைசி 50 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்தாச்சு. 6 வே ரோடும் வந்தாச்சு. எனக்கு ரொம்ப இந்த சூப்பர் பைக் இதெல்லாம் வந்து ஓட்டுறவங்க, நீங்கள் நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் சைடு வந்து இந்த 6 வேல தான் ஓட்டுவாங்க. நம்ம சென்னை சைடு இருக்கவங்கலாம் இந்த ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறதுலாம் ரிங் ரோடு ஆர் அந்த இதில் ஏதாச்சும் டெஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் கோயம்புத்தூர் சைடு இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த ரோட்டில் தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. பயங்கரமாக இருக்கும். ரோடு காலியாகவும் சூப்பராகவும் இருக்கும். நடுவில் அந்த வர பிரிட்ஜஸ் கூட பெருசாக உங்களுக்கு ரொம்ப பம்ப்லாம் இருக்காது, தூக்கி போடுற மாதிரிலாம் இருக்காது. ஸோ அது மாதிரி சூப்பராக தான் இருக்கும். நம்மளும் வந்து அருமையாக ஓட்டலாம். நம்ம அவ்வளோலாம் வந்து ஸ்பீட் டெஸ்ட்லாம் இப்போ பண்ணல. நைட் நேரன்றதுனால நம்ம நைட் நேரன்றது மட்டும் இல்லை, குட்டி ரைடில் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் ஓட்ட போகிறோம். ஸோ அதனால் எவ்வளோ சேஃபாக இருக்கணுமோ அவ்வளோ சேஃபாக இருக்கணுன்றதுனால சேஃபாக இருக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் அதை மோட்டோ வ்ளாகில் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் நான் மோட்டோ வ்ளாக் எடுக்கலை. ஸ்ட்ரைட்டாக நைட் அந்த ஐயங்கார்கிட்ட வந்து கண்டிப்பாக சொல்ல முடியல. ஈவினிங் டைமில் ஒரு 5:30 5:45 அந்த சன்செட் ஆகிற டைம் ஒரு மாதிரி இருட்டவும் இருட்டாமல்
வெளிச்சமாகவும் இல்லாமல் ஒரு டைம் இருக்கும். அந்த டைமில் பைக் ஓட்டுறதை நான் முக்கியமாக தவிர்த்துருவேன். நீங்களும் தவிர்த்துறது நல்லது. எதனால் அப்படின்னா ரீசன் இல்லாமல் நான் சொல்லலை. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருட்டும் இல்லாமல் பகலும் இல்லாமல் இருக்கும். ஸோ உங்களோட லைட்டு வெளிச்சத்துக்கும் உங்கள் கண்ணு ஃபோக்கஸ் பண்ணாது, வானத்தோட வெளிச்சத்துக்கும் கண்ணு ஃபோக்கஸ் பண்ணாது. அப்படிங்கும்போது வந்துட்டு அது ஒரு மாதிரி கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப வந்து இது பண்ணுது. ஸோ அதை நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அந்த டைமில் நான் தவிர்த்துறேன். இது நல்லதாக இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் போயாகணுன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஏன்னா கண்ணோட இதை பொறுத்தும் அதை நான் வந்து அனுபவிச்சிருக்கேன்றதை பொறுத்தனால நான் சொல்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ ஓகே, அவ்வளோதான். இன்னொரு 45-50 கிலோமீட்டர் தான். ஸோ அப்படியே கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகிடுவோம். நம்ம ரீச் ஆகிறதுக்கு எப்படியும் 9:30 மணி ஆகிடும் கைஸ். ஆல்ரெடி டைம் வந்து 8:45 ஆகிடுச்சு. ஸோ 9:30 மணி ஆகிடும். ஆங்கிள் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, அதெல்லாம் வந்து எனக்கு தெரியல. அடுத்த வ்ளாகில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நாளைக்கு காலையில் இப்போ கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகி அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சு நம்ம ஊட்டி கிளம்பிடுவோம். ஸோ அந்த வ்ளாக் பார்ட் 2 வந்துடும். இது பார்ட் 1 வின்டர் ரைட் 2024 ப்ளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அதே தான் சொல்கிறேன். மோட்டோ வ்ளாக்லேயும் அதே தான் சொல்கிறேன். ஸோ கைஸ், நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வ்ளாக் எண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ கைஸ், நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. வந்து ரீச் ஆகி சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எத்தனை மணிக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா 9:30 மணி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து எனக்கு தெரிஞ்சு 10 மணி நேரத்துக்கு மேலே வண்டி ஓட்டிகிட்டு வந்துருக்குறோம். ஃபஸ்ட் டைம் இவ்வளோ நேரம் வண்டி ஓட்டினது. ஏன் அப்படின்னா வந்துட்டு சில பல வேலைகள் நடுவில் கொஞ்சம் இதெல்லாம் பேச வேண்டியது இருந்துச்சு. அவங்களும் வீட்டுக்கு கால் பண்ணி அப்படி இப்படின்னு கொஞ்சம் போய் பேசிட்டு வந்திருந்தாங்களா. அதனால் வந்துட்டு காரில் இருக்கேன்னு சொல்லிட்டு காரில் ஏறி வீடியோ கால் பண்ணி அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தானுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் ஆகி போச்சு. அது சொல்லுவா இன்னொருத்த இன்டர்ன்ஷிப் வரேன்னு வந்துருக்குறான். எல்லாம் இது இப்படி தான் வந்திருக்கோம். நீங்களாம் என்ன மாதிரி இந்த மாதிரி போய் சொல்லிட்டு ட்ரிப்பு போவீங்க, அது போவீங்களா இல்லையான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நாங்கள் வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். கோயம்புத்தூரில் நம்மளோட பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து நாளைக்கு காலையில் 4:30 மணிக்கு கிளம்பி ஊட்டி போகலான்ற பிளானு. எப்படி இந்த வீடியோலேயே நான் ஊட்டி போவேன்னு சொன்னானோ அதே மாதிரி தான் நாளைக்கு காலையில் நாங்கள் போவோமா போகலையான்றதையும் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த வீடியோவை நான் கட் பண்ணிக்கிறேன். இது பார்ட் 1 வரும். வின்டர் ரைடோட பார்ட் 1 வரும். எல்லாமே நம்ம வின்டர் ரைட் பிளேலிஸ்ட்டில் வந்துடும். ஸோ பார்ட் 2 வந்துட்டு ஊட்டி போகிறது வந்துடும். நாங்கள் காலைல 4:30 ஏஞ்சி போகிறோமா எப்போ போகிறோன்னு தெரியல. பட் ஊட்டி போகிறது தான். ஹில்ஸில் வண்டி ஓட்டுறது எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய சர்ப்ரைஸும் இருக்குது. புது வழியெலாம் ட்ரை பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பார்ட் 2 இந்த வீடியோ பார்க்குறத விட ஒரு 10-20 பேர் அதிகமாக பார்க்கணும். இந்த வீடியோவும் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நான் கட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.